சில ஊர்கள் காணாமல் போய்விட்டது, சில பகுதிகளை எடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று ஆகிவிட்டது. நேற்று வரைக்கும் பார்வைக்கு இருந்த அழகிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போயிருப்பதை பார்க்க முடியும். 2 நாட்கள் 3 நாட்களுக்கு பிறகுதான் அந்த ஊர்களுக்கு என்ன நடந்திருக்குதுங்கிறதையே நம்ம புரிந்து கொள்ள முடியுமாக இருந்ததா இல்லையா? இப்படி ஒரு அனர்த்தத்தை மலைநாடு பார்க்கவே இல்லை என்கிற அளவுக்கு அழிவின் காட்சிகள் கண்ணுக்கு முன்னால் பயங்கரமாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை அழிவுகளை பார்த்திருக்கிறோம். இந்த சமுதாயம் தளர்ந்து போய்விட்டதா? இந்த சமுதாயம் வீழ்ந்து மண்ணோடு மண்ணாகி விட்டதா? அலுத்கமை கலவரத்தில் எத்தனை வீடுகள் அழிக்கப்பட்டது, எத்தனை சகோதரர்கள் நடுத்தருவுக்கு வந்தார்கள், எத்தனை சகோதரர்களுடைய வியாபாரங்கள் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்கப்பட்டது. பேருவல அலுத்கம கலவரங்கள் இதை நாம பார்த்தோம். திகன கலவரத்தில் இதை நாம பார்த்தோம். குரணையில் அழிக்கப்பட்ட வீடுகளை பார்த்தோம். திகனையில் இல்லாமல் ஆக்கப்பட்ட வீடுகளை பார்த்தோம். இப்படி எத்தனை கலவரங்களை சந்தித்திருக்கிறோம். இந்த கலவரங்கள் எல்லாம் அவ்வளவு அழிவுகள் வந்தது. அந்த இடங்களுக்கெல்லாம் இப்ப போய் பாருங்க, அழிவு வந்த ஏரியா மாதிரி தான் இருக்குமா? மலை 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 மலைன்னு மேலே வந்துட்டாங்க. இந்த சமூகம் கை கொடுத்தது, இந்த மக்கள் கரம் கொடுத்தார்கள், மேலே தூக்கி விட்டாங்க. இறைவனுடைய நம்பிக்கை நமக்கு இருக்கிற போது அல்லாஹு தாலா எல்லா பக்கங்களிலும் இருந்தும் நமக்கு உதவியை தருவான். உயிரை பணயம் வைத்து உயிர்களை பாதுகாத்தவர்களை பார்க்கிறோம். மண் சரிவு ஏற்பட்டிருக்கும், அடுத்து ஒரு சரிவு வரப்போகுதுன்னு தெரியும். அந்த இடத்துக்கு போய் எப்படி அந்த மக்களை பாதுகாக்கிறது, அதுக்காக ஓடி போனாங்க. ரெஸ்கியூ டீம் வரும், அதில் பயிற்சி பெற்றவர்கள் எல்லாம் வந்தாங்க. அதற்கு முன்பதாகவே எந்த பயிற்சிகளும் இல்லாத பொதுமக்களே ஓடி போய் காப்பாற்றினார்களா இல்லையா? மிக பெரும் கோடீஸ்வரர்கள் ஒரு நாளைக்குள்ள உடுப்பதற்கு ஆடை இல்லாத நிலைக்கு மாறினார்கள். மிக பெரும் செல்வந்தர்கள் உண்பதற்கு உணவில்லாமல் மாறினார்கள். அந்த நேரங்களை நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கணும். இறைவன் இப்படி ஒரு நிலைமையை தரவே மாட்டான் என்று சில பேர் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் தந்தானா இல்லையா? அப்படி ஒரு நிலை வந்துச்சா இல்லையா? இது அனர்த்த களம். இந்த களத்தில் யார் மூலமாகவாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிடி சோறு கிடைக்கிறதா? வாழ்த்துங்கள், பாராட்டுங்கள். யார் மூலமாகவாவது குப்பைகள் அள்ளப்படுகிறதா? போற்றுங்கள், புகழுங்கள், பாராட்டுங்கள். விமர்சிப்பது லேசு. ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு மணி நேரம் ஒரு குப்பைகள் நிறைந்த வீட்டுக்குள் வந்து நின்று வேலை செய்து பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் வழிமுறைகள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. எனவே இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை நாம் அமைத்து கொள்கிற போது நாளை மறுமையிலே கண்டிப்பாக வெற்றி பெற்ற மக்களாக நாம் மாற முடியும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலகட்டத்திலே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை, கோட்பாடு, மார்க்கம், இந்த செயல்பாடுகளோடு நம்முடைய வாழ்க்கைகளை கழிக்க வேண்டும். இப்படி கழிக்கிற போது வாழ்க்கையினுடைய பயணத்திலே பலவிதமான துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் சோதனைகளும் நம்மை வந்து அடையும். இப்படியான சோதனைகள் வருகிற நேரங்களிலெல்லாம் ஏக இறைவனாக இருக்கிற அல்லாஹ்வினிடத்தில் உதவிகளை தேடியவர்களாக பொறுமையோடு அவற்றை எதிர்கொள்வதுதான் நம்முடைய கடமையாக கடப்பாடாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு துன்பங்களும் துயரங்களும்
ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுக்கும். அந்த நேரங்களிலெல்லாம் வரம்பு மீறிய வார்த்தைகளை பேசிவிட்டோம் என்று சொன்னால், இறைவனை தூற்றிவிட்டோம் என்று சொன்னால், இறைவன் ஏற்றுக்கொள்ளாத வார்த்தைகள் நம்ம வாய்களில் இருந்து வெளியாகிடுச்சுன்னு சொன்னால், நாளை மறுமையில் நாம் தோல்வியுற்றவர்களாக வெற்றியை இழந்தவர்களாக மாறிவிடுவோம் என்பதால், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும் பொறுமையாக இறை பொருத்தத்தை நாடி நாம் அதை கடப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். காரணம் என்ன? அண்மையிலே நம்முடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாரிய அனர்த்தம், தித்வா புயல் தாக்கம் என்பது நாட்டினுடைய 20 மாவட்டங்களை புரட்டி போட்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயரமாக இந்த துயரம் மாறி இருக்கிறது. ஒரு மழை பெய்யும், வெள்ள அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் நம்ம அப்படியான அனர்த்தங்களை சந்திச்சிருக்கிறோம். அதுவெல்லாம் எப்படி சந்திப்போம் என்று கேட்டால், ஏதாவது ஒரு பகுதியில் நடைபெறும். வடக்கில் நடைபெறும், கிழக்கில் நடைபெறும், அல்லது தெற்கில் நடைபெறும், அல்லது கொழும்பை ஒட்டி ஒரு பகுதியில் நடைபெறும், ஏதாவது ஒரு பகுதியில் நடைபெறும், அல்லது மலை நாடுகளில் மண் சரிவுகள் ஏற்படும். இந்த ஆபத்துக்கள் என்பது ஏதாவது ஒரு பகுதியில் ஏற்படுகிற போது நாம் அத்தனை பேரும் அந்த பகுதிகளுக்கு ஓடோடி சென்று அந்த மக்களை பாதுகாக்கிற வேலைகளை, அந்த மக்களுக்கு முடியுமான உதவிகளை பண்ணுகிற வேலைகளை எல்லாம் கடந்த காலங்களில் பண்ணியிருக்கிறோமா இல்லையா? ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனர்த்தம் என்பது யாருக்கு யார் உதவி செய்வது, எந்த பக்கம் போய் உதவி செய்வது என்பதை கூட சற்று நேரம் நின்று யோசிக்க வைக்கிற அளவுக்கு எல்லா பக்கத்திலும் மாபெரும் அழிவை உண்டாக்கிய ஒரு காட்சியை நம்ம இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது பார்த்திருக்கிறோம். சில ஊர்கள் காணாமல் போய்விட்டது, சில பகுதிகளை எடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று ஆகிவிட்டது. நேற்று வரைக்கும் பார்வைக்கு இருந்த அழகிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போயிருப்பதை பார்க்க முடியும். இந்த புயலுடைய அனர்த்தம் காரணமாக மாபெரும் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு சில ஊர்களுடைய தொடர்புகளே துண்டிக்கப்பட்டிருந்தது. 2 நாட்கள் 3 நாட்களுக்கு பிறகுதான் அந்த ஊர்களுக்கு என்ன நடந்திருக்குதுங்கிறதையே நம்ம புரிந்து கொள்ள முடியுமாக இருந்ததா இல்லையா? கம்பளையினுடைய தொடர்பு மொத்தமாகவே துண்டிக்கப்பட்டிருந்தது. தும்மோதரைக்கு என்ன நடந்தது என்பதை தேடிக்கொள்ள முடியாத நிலையாக இருந்தது. இப்படி சில ஊர்கள் இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக கண்டுபிடிக்கவே முடியலை. தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறது. ஏன்னா செல்போன் டவர்கள் எல்லாமே செயலிழந்து இருந்தது. செல்போனில் தொடர்பு கொள்ள முடியலை, நேரில் போய் பார்க்க முடியலை, அனர்த்தமாக இருக்கிறது. இப்படியான கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கும் கம்பல, தும்மோதர போன்ற பகுதி மக்கள் மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்ட காட்சிகளை நம்ம பார்த்தோம். ரம்புக்கெல்லையினுடைய சில பகுதிகள் மொத்தமாக அழிவுக்குள்ளாகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மலை நாட்டினுடைய நிலைப்பாடுகளை பார்த்தோம்னா, இதற்கு முன்பதாக இப்படி ஒரு அனர்த்த மலைநாடு பார்க்கவே இல்லை என்கிற அளவுக்கு அழிவின் காட்சிகள் கண்ணுக்கு முன்னால் பயங்கரமாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது. சுதந்திரத்துக்கு பின்பதான இலங்கையில இப்படியான மொத்தமான ஒரு அழிவு இதுவாகத்தான் இருக்கிறது என்று மூத்த வயது முதிர்ந்த சகோதரர்கள் மக்கள் பேசுகிற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு எந்த பக்கமும் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது என்கிற அளவு அழிவு ஒன்று ஏற்பட்டதை இந்த தித்வா புயலுடைய தாக்கத்தில் நாம் பார்க்க முடிந்தது. இப்படியான நேரங்கள் என்பது மொத்தமான ஒரு சோதனையாக, ஒரு பொறுமையை சோதிக்கிற நிலையாக மாறிவிடும். இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும். அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். இறைவா, நீயே பாதுகாக்க வேண்டும், நீதான் எங்களுக்கு விமோசனத்தை தர வேண்டும், நீதான் எங்களுக்குரிய மன நிம்மதியை தரணும் என்கிற கோரிக்கைகளை தான் அல்லாஹ்விடத்திலே நாம் அத்தனை பேரும் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல சொல்லுகிற போது என்ன சொல்லி காட்டுறான்? வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ, உங்களை ஓரளவு பசியினால் சோதிப்போம். பசி ஏற்படும், சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்காது, இப்படி பசியை தந்து நம்மளை சோதிப்போம் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லுகிறார். அச்சம், பயத்தை கொடுத்து உங்களை சோதிப்போம். பயம் ஏற்படும், அடுத்து என்ன நடக்குமோ, என்ன மாதிரியான அழிவு வருமோ, இந்த மாதிரி ஒரு அழிவை நாங்கள் பார்த்ததே இல்லையே என்கிற பயத்தை அல்லாஹு தாலா தருவான். பயத்தை கொண்டு நம்மை சோதிப்பான், பசியை கொண்டு சோதிப்பான், செல்வங்கள் சொத்துக்களை அழிப்பதினூடாக, உயிர்களை எடுப்பதினூடாக அல்லாஹு தாலா நம்மை சோதிப்பான். நேற்று வரைக்கும் நம்மோடு இருந்தவர்கள் இந்த பேரழிவிலே காணாமல் போயிருக்கிறார்கள், உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அப்படியான ஒரு துயரங்கள் ஏற்படுத்தப்பட்டு நமக்கு அல்லாஹு தாலா சோதனைகளை தருவான். அதை தாண்டி நம்முடைய சொத்து செல்வங்கள், விளைச்சல் நிலங்கள், இதையெல்லாம் குறைப்பதினூடாக, அதிலே அழிவுகள் ஏற்படுவதனூடாக எல்லாம் உங்களை நாங்கள் சோதிப்போம் என்று சொல்லக்கூடிய இறைவன் என்ன சொல்றான்னு கேட்டா,
பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். இப்படி எல்லாம் நடக்குதா? நடக்கும்போது என்னன்னா அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான், நமக்கு அல்லாஹ்வினுடைய சோதனை ஏற்படுகிறது, நம்ம அதை சகிச்சுக்கிறணும். இறைவா, நாங்கள் உன்னுடைய சோதனையை சகித்துக் கொள்கிற இடத்தில் தான் இருக்கிறோம், நீ தந்திருக்கிறாய், நீயே எடுத்துக்கொள்கிறாய். அதானே அர்த்தம். நம்மளை படைச்சது ரப்பு, நம்மளை பாதுகாக்கிறது இறைவன், நமக்குரிய உணவு தருகிறது இறைவன், நம்மை ஆரோக்கியமாக வைத்திருப்பவன் அவன். நம்முடைய அத்தனை காரியங்களும் இறைவன் புறத்தில் இருந்து இருக்கிறது. அப்படி இறைவன் புறத்திலிருந்து இருக்கக்கூடிய காரியங்கள்ல நமக்கு இந்த மாதிரி அழிவுகள், இது மாதிரி காரியங்கள் ஏற்படுகிற போது நம்ம என்ன பார்க்கணும்? இறைவா, உனக்காக நான் இதை பொறுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இறைவனிடத்தில் பொறுமையோடு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நிறைய பாவங்களை செய்கிறோம், நிறைய குற்றங்களை செய்கிறோம். இங்கு குற்றங்கள் செய்யாத, பாவங்கள் செய்யாத மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா? தெரிந்து செய்கிறவர்கள் இருப்பார்கள், தெரியாமல் செய்கிற பல பேரும் இருக்கிறார்கள். ஒருத்தருக்கு பாவம் செய்கிறது, ஒரு சிகரெட் பிடிக்கிறாரு, ஒரு சாராயம் குடிக்கிறாரு, ஒரு போதையோட தொடர்பில் இருக்கிறாருன்னா பகிரங்கமாக வெளியில் தெரிந்துருது. தெரியாமல் எத்தனையோ பாவங்களை செய்கிற மக்கள் இருக்கிறோமா இல்லையா? அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மறைச்சு வச்சிருப்பான், வெளியில தெரியாம இருக்கு. ஆனா பாவம் செய்தவர்களுக்கு தெரியுமா இல்லையா? நம்ம இந்த பாவம் செஞ்சிருக்கிறோம், இந்த குற்றத்தை நம்ம பண்ணி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிழைகள் இப்படி நடந்து விட்டது. இந்த மாதிரியான சோதனைகள் வருகிற போது அவற்றையெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து இனிமே நான் இந்த குற்றங்களை பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரியான சோதனைக்கு ஆட்பட்டுகிற ஒரு தன்மைக்கு நான் மாறிவிடக் கூடாது என்பதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். எனவே இறைவன் இந்த அழிவுகள், இந்த மாதிரியான அனர்த்தங்கள் வருவதை பற்றி சொல்லும் போது இது ஒரு சோதனையாக இருக்கிறது. இந்த சோதனையை பொறுத்து கொள்கிறவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை தருகிறான் என்கிற செய்திகளை நம்ம திருமறை குர்ஆன்ல பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 139வது வசனத்தில் மிக அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறான். வலா தஹினு, தளர்ந்து விடாதீர்கள், வலா தஹ்சனு, கவலைப்படாதீர்கள், நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இப்படி ஒரு நிலைமை வருதா? அப்படி ஒட்டஞ்சு போயிடாதீங்க. எல்லாம் போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, கடை போயிடுச்சு, நம்முடைய வியாபார நிலையங்கள் எல்லாம் போயிடுச்சு, நம்ம வண்டி போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, இனிமே என்ன பண்றதுன்னு தலையில கையை வச்சுக்கிட்டு தளர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க, கவலைப்பட்டு போய் நின்றாதீங்க. என்ன பண்ணணும்னு கேட்டா, நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் உயர்ந்தவர்கள். யார் உயர்ந்தவர்கள்? ஈமான் கொண்டவர்கள். அப்படி எந்திரிச்சு வந்துடணும். அப்படி ஒரு நிலைமை தான் இப்ப இருக்குது. தளர்ந்து போகிற நிலைமைதான், கவலைப்படுகிற நிலைமைதான், கஷ்டப்படுகிற நிலைமைதான், துன்பப்படுகிற நிலைமைதான். ஆனா என்ன பண்ணனே? அப்படி சிலிர்த்து மேலே எந்திரிச்சு வந்துடணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வாயிதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத்து ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவார்கள். சொல்லிட்டு அடுத்த கட்டம் வந்துருவாங்க. இதுதானே இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படாத சோதனைகளா நமக்கு ஏற்பட்டு விட போகிறது? சஹாபாக்களுக்கு ஏற்படாத துன்பங்களையா நாம் சந்தித்து விட போகிறோம்? அவர்களுக்கு கொடுக்காத சோதனைகளை இறைவன் நமக்கு தந்து விட போகிறார். அந்த அளவுக்கு அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், கஷ்டங்களுக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனால் நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது, ஈமான் அவர்களிடத்தில் இருந்தது. அந்த உறுதி இருந்த காரணத்தினால மேலே வந்தாங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான நேரங்களில் தான் நம்முடைய ஈமான் சோதிக்கப்படுது. நம்ம நம்பிக்கை ஆட்டங்கன்ற கூடாது, ஈமான்ல உறுதியாக நம்ம இருந்திரணும் என்கிற அந்த இடத்திற்கு ஒட்டுமொத்த சமூகமாக நாம் திரும்ப வேண்டி இருக்கிறது. குர்ஆனின் பக்கம் நாம் பார்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையின் பக்கம் திரும்ப வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஹினு வலா தஹ்சனு, கவலைப்படாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள், நீங்கள் ஈமான் கொண்டிருந்தால் உயர்ந்தவர்கள். அப்ப நம்ம உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா என்பது நம்பிக்கையின் அர்த்தத்தில் தான் இருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்தில் ஒப்படைங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான்னு நினைங்க, அல்லாஹ் பழைய நிலைமையை தருவான்னு நம்புங்க. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலுக்கு முன்பதாக நின்று கொண்ட நம்பிக்கையை போன்று இருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை. கடலுக்கு முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய படை நிற்கிறது. மூசா நபியினுடைய கூட்டத்தார் வந்து சொல்கிறார்கள், மூசா, உங்களை நம்பினோம், உங்களுக்கு பின்னால் வந்தோம், உங்களை ஏற்றுக்கொண்டோம், நீங்கள் சொன்னதையெல்லாம் செய்தோம், ஆனால் கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன், இப்ப இன்னால முதுரக்கூன், மூழ்கி சாக வேண்டியதுதான் என்கிறார்கள். அந்த நேரத்தில் மூசா நபி தன்னுடைய தோழர்களுக்கு என்ன சொன்னார்? என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான், என்னுடைய ரப்பு என்னை பாதுகாப்பான். அந்த நம்பிக்கை ஃபார்மாலிட்டிக்கு சொன்னதில்லை, நேரடியாக முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌன், அழிவு நிச்சயம் என்கிற நிலைமையிலையும் என்னுடைய ரப்பு பாதுகாப்பான்னு நம்பினாங்களே மூசா நபி. அந்த நம்பிக்கை நமக்கு வருமாக இருந்தால்
கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அப்படி மலன்னு மேலே கொண்டு விட்டுருவான். எத்தனை அழிவுகளை பார்த்திருக்கிறோம். இந்த சமுதாயம் தளர்ந்து போய் விட்டதா? இந்த சமுதாயம் வீழ்ந்து மண்ணோடு மண்ணாகி விட்டதா? அலுத்கமை கலவரத்தில் எத்தனை வீடுகள் அழிக்கப்பட்டது, எத்தனை சகோதரர்கள் நடுத்தருவுக்கு வந்தார்கள், எத்தனை சகோதரர்களுடைய வியாபாரங்கள் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்கப்பட்டது. வேறு பல அலுத்கம கலவரங்கள் இதை நாம பார்த்தோம். திகன கலவரத்தில் இதை நாம பார்த்தோம். குரணையில் அழிக்கப்பட்ட வீடுகளை பார்த்தோம். திகனையில் இல்லாமல் ஆக்கப்பட்ட வீடுகளை பார்த்தோம். இப்படி எத்தனை கலவரங்களை சந்தித்திருக்கிறோம். இந்த கலவரங்கள் எல்லாம் அவ்வளவு அழிவுகள் வந்தது. அந்த இடங்களுக்கெல்லாம் இப்ப போய் பாருங்க, அழிவு வந்த ஏரியா மாதிரி தான் இருக்குமா? மலன்னு மேலே வந்துட்டாங்க. இந்த சமூகம் கை கொடுத்தது, இந்த மக்கள் கரம் கொடுத்தார்கள், மேலே தூக்கி விட்டாங்க. இறைவனுடைய நம்பிக்கை நமக்கு இருக்கிற போது அல்லாஹு தஆலா எல்லா பக்கங்களிலும் இருந்தும் நமக்கு உதவியை தருவான். அல்லாஹ்வினுடைய உதவி பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வினுடைய நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கைக்கு வாங்க என்று சொல்லி அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு, ஒட்டுமொத்தமான சமூகத்திற்கு தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்பட்டு விடாதீர்கள், நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறான். அந்த எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். வைக்கிற போது கண்டிப்பாக நாம் அடுத்த கட்டம் வந்து விடலாம் என்பதையும் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய விருப்பத்துக்குரிய அடியானுக்கு நான் அவனுக்கு விருப்பமான இரண்டை சோதிக்கிற போது, ரெண்டு கண்களையும் பறித்து அல்லாஹு தஆலா சோதிக்கிறான்னு வைங்க, அவன் பொறுமையை மேற்கொண்டு விட்டால் அந்த ரெண்டுக்கும் பகரமாக அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன். நமக்கு ரொம்ப பிடிச்சது எது? கண்ணு. பார்க்கலாம்ல, எல்லாவற்றையும் பார்க்கிறோம், ரசிக்கிறோம். கண் இல்லாட்டி வாழ முடியுமா? அந்த ரெண்டு கண்ணை அல்லாஹு தஆலா எடுத்துட்டான்னு வைங்க, அல்லாஹ் தன்னா, அல்லாஹ் எடுத்துட்டான், சாகிற வரைக்கும் பொறுமையா இருப்போம், அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாப்பான் என்கிற நம்பிக்கையில் அவர் இருக்கிறாருன்னா அதற்கு பகரமாக நான் சொர்க்கத்தை கொடுப்பேன் என்கிறான் அல்லாஹ். வீடுகளை இழந்திருக்கிறோம், அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்துட்டான், அந்த நம்பிக்கைக்கு நம்ம வரணும். அல்லாஹ் நமக்கு தருவான், இல்லைன்னா மறுமையில் சொர்க்கத்தை தருவான். இதுக்கு நம்முடைய வண்டி போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, யாராவது உயிர் சேதங்கள் ஏற்பட்டு இருக்கிறது, அல்லாஹ் தந்தா, அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், நாளை மறுமையில் இந்த பொறுமைக்கு சொர்க்கத்தை தருவான் என்கிற நம்பிக்கைக்கு நாம் வருகிற போது கண்டிப்பாக மறுமையில் நாம் வெற்றி பெற முடியும் என்பதுதான் இந்த காலகட்டத்தில் நாம் பெற வேண்டிய படிப்பினையாக இருக்கிறது. இந்த வெள்ளம் வருது, அல்லாஹ் தஆலாவினுடைய ஒரு பக்கம் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான், மறுபக்கம் மிகப்பெரியதொரு காரியம் நடைபெறுகிறது. என்ன காரியம் என்று சொன்னால், அனைத்து மக்களும், அனைத்து தரப்பாரும், இன மத குல வேறுபாடு இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் அத்தனை பேரும் ஓடோடி சென்று உதவ ஆரம்பிக்கிறார்கள். கம்பள மக்களுக்கு என்ன நடந்தது? பதறி போயிட்டாங்க. தும்மோதரைக்கு என்ன நடந்தது? ஆட்டங்கன்னுட்டாங்க மக்கள். ஒவ்வொரு பகுதி மக்களையும் தேடுவதும், அவர்களை பற்றிய செய்திகளை கேட்பதும், என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று சொல்லி அவர்களுக்காக இறங்குவதும், அவர்களை காப்பாற்றுவதற்கு என்ன வழி இருக்கிறது, அந்த வழி அத்தனையுமே அத்தனை சகோதரர்களும் துடித்து கொண்டு செய்தார்களா இல்லையா? இங்க அவர் செய்யல, இவர் செஞ்சாரு, இவர் செய்யல, அவர் தான் பெஸ்டா பண்ணாரு, இந்த மாதிரியான ஒரு நிலையே இல்லை. அனைவரும் அனைவருக்காகவும் எல்லா பக்கங்களிலும் எப்படியாவது உதவ வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தார்கள். உயிரை பணயம் வைத்து உயிர்களை பாதுகாத்தவர்களை பார்க்கிறோம். மண் சரிவு ஏற்பட்டிருக்கும், அடுத்து ஒரு சரிவு வரப்போகுதுன்னு தெரியும், அந்த இடத்துக்கு போய் எப்படி அந்த மக்களை பாதுகாக்கிறது, அதுக்காக ஓடி போனாங்க. ரெஸ்கியூ டீம் வரும், அதில் பயிற்சி பெற்றவர்கள் எல்லாம் வந்தாங்க. அதற்கு முன்பதாகவே எந்த பயிற்சிகளும் இல்லாத பொதுமக்களே ஓடி போய் காப்பாற்றினார்களா இல்லையா? வெள்ளம் பிட்டிய மூழ்கிடுச்சு, மொத்தமாக தண்ணீர் நிரம்பி விட்டது. இன்னைக்கு நம்ம பார்க்குற வெள்ளம் பிட்டிய அன்னைக்கு பார்த்தோம், எல்லா வீடுகளும் தண்ணீரில் மிதக்கக்கூடிய நிலைக்கு மாறி இருந்தது. அந்த நேரத்தில் போட்ல நீச்சல் தெரியாதவர்கள் போட்ல போய் மக்களை காப்பாற்றினார்கள். அவங்களுக்கு நீச்சலே தெரியாது, ஆனால் காப்பாற்றணுங்கிற அந்த உத்வேகம் இருக்கிறது. அந்த மக்களை உயிரை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும், அந்த மக்களுக்கு உணவு கொடுத்து விட வேண்டும். எத்தனை பேர், நீச்சல் தெரிந்த பல பேரும் இருந்தார்கள், நீச்சல் தெரியாதவர்களும் அதிலே இந்த காரியத்தில் நம்ம ஈடுபட்டணும், எப்படியாவது அந்த மக்களை வெளியே கொண்டு வந்துடணும். ஆயிரக்கணக்கான மக்கள் போட்ல போய் கொண்டு வரப்பட்டார்கள், அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட்டது. உயிர்களை பணயம் வைத்து இந்த காரியங்களில் பல பேரும் ஈடுபட்டார்கள். நாங்க தான் பண்ணினோம், நாங்க இப்படி பண்ணினோம், நாங்க அப்படி பண்ணினோங்கிறத தாண்டி நாம செய்திருக்கிறோம். அத்தனை பேரும் களத்தில் இருந்திருக்கிறோம், அத்தனை பேரும் உயிர் காக்கிற பணியிலே இருந்திருக்கிறோம் என்பதைத்தான் மனதிலே வைக்க வேண்டும். ஏன்னா இது மார்க்ஸ் போட்டுக்கிறதுக்கு அல்லது நாங்கள் தான் செஞ்சுக்கிட்டோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்கு இது ஒன்றும் தேர்தல் கிடையாது, இது ஒன்றும் அரசியல் கிடையாது, இந்த தேர்தல் பிரச்சார களமும் கிடையாது. இந்த களம் என்ன களம்?
மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரவர் செய்வதை காட்சிப்படுத்துங்கள், அவரவர் செய்வதை பற்றி பேசுங்கள். நாங்க தான் பெஸ்டா பண்ணோம், வேற யாரும் பண்ணல, எங்களால் இவ்வளவு நாங்க செஞ்சிருக்கிறோம், அப்படி பண்ணியிருக்கிறோம், இப்படி பண்ணியிருக்கிறோம் என்பதை தாண்டி நாம் அத்தனை பேரும் செய்திருக்கிறோம், நாம் அத்தனை பேரும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஆழமாக மனதிலே பதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உண்பதற்கு உணவில்லை, கொள்வதற்கு ஆடைகள் இல்லை. எவ்வளவு பெரிய சோதனை! மிக பெரும் கோடீஸ்வரர்கள் ஒரு நாளைக்குள்ள உடுப்பதற்கு ஆடை இல்லாத நிலைக்கு மாறினார்கள். மிக பெரும் செல்வந்தர்கள் உண்பதற்கு உணவில்லாமல் மாறினார்கள். அந்த நேரங்களை நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கணும். இறைவன் இப்படி ஒரு நிலைமையை தரவே மாட்டான் என்று சில பேர் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் தந்தானா இல்லையா? அப்படி ஒரு நிலை வந்துச்சா இல்லையா? இந்த மாதிரியான நிலைகள் வருகிற போதும் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக சென்று அந்த மக்களை பாதுகாக்கிற, அந்த மக்களுக்கு உதவி செய்கிற அந்த காரியத்தில் ஈடுபட்டோமா இல்லையா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சகோதரர், ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அதிக நன்மை பெறுகிற தர்மம் எது? தர்மம் செஞ்சா நன்மை, அதிகமாக நன்மை கிடைக்கிற தர்மம் எதுன்னு கேட்கும்போது, நீ ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கிற நிலையில, உனக்கே நிறைய தேவை இருக்குது என்கிற ஒரு நிலையில, வறுமைக்கு பயப்படுகிற ஒரு நிலையில, நமக்கு தேவை இருக்கு, நம்ம நாளைக்கு நாம் பிச்சைக்காரன் ஆயிடுவோம், நமக்கு ஏதாவது வந்துருமோ என்று உனக்கு ஒரு அச்சம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில, எனக்கு நிறைய செல்வம் வேணும் என்கிற செல்வத்தின் மீதான ஆசையும் இருக்கக்கூடிய நிலையில நீங்கள் தர்மம் செய்தால் அதுதான் சிறப்பான தர்மம் என்கிறார்கள். எப்படியான தர்மம்? நமக்கு தேவைன்னு நம்மளே இருக்கிறோம், நமக்கு வறுமை வந்துருமோங்கிற அச்சம் நமக்கு இருக்குது, நமக்கு நிறைய செல்வம் தேவை என்கிற ஆசை இருக்கிறது, உடல் ஆரோக்கியமும் இருக்கிறது. இப்படியான ஒரு நேரத்தில் இருப்பதையெல்லாம் செலவழிக்கிறோமே, அந்த தர்மம் தான் மிகச்சிறந்தது. நிறைய பேரை பார்த்தோம். இந்த வெள்ள அனர்த்தம் நிறைய சகோதரர்களுக்கு தர்மத்திற்கான வாசலை திறந்து கொடுத்தது. சொல்லி முடிக்க முடியவில்லை. ஒரு சகோதரி வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உணவு பேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு இடம், மக்களுக்கு கொடுப்பதற்காக உலர் உணவுகள் ஒரு பேக்ல போட்டு தயார் செய்யப்படுகிறது. ஒரு சகோதரி கொஞ்சம் தயங்கி எங்கிட்ட ஒரே ஒரு பொருள் இருக்குது, இந்த மக்களுக்காக நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தாங்க, கட்டாயம் தாங்க என்று கேட்கும்போது, அவங்க தன்னுடைய ஆடைக்குள் மறைத்து வைத்திருந்த தூய்மைப்படுத்துகிற ஒரு லிக்யூடை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது, என் வீட்டில் எதுவுமே இல்லை இந்த மக்களுக்காக தர்றதுக்கு, தண்ணீர் வற்றியதற்கு பிறகு அவர்களுடைய வீடுகளை கழுவுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கெமிக்கல் லிக்யூட் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு சகோதரி கால் பண்ணுறாங்க, நான் ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறேன், இந்த எனக்கு 4 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், இந்த 4 பெண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இந்த 10,000 ரூபாயை நான் சேர்க்க ஆரம்பித்தேன். என்னுடைய எண்ணம், எனக்கு வீடு இல்லை, ஒரு வீட்டை கட்ட வேண்டும் எனக்காக எப்படியாவது என்பதற்காகத்தான் நான் இந்த காசை சேமிக்கவே அவங்க சேமிச்சிருக்கிறதே 10,000 ரூபாய். ஒரு வீடு கட்டணுங்கிற எண்ணத்தில் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானுங்கிற நம்பிக்கையில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த 10,000 இந்த மக்களுக்காக நான் வழங்கிவிட்டேன், அதை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. சில குழந்தைகள் வீடுகளில் அவர்கள் சேகரித்த உண்டியலை கொண்டு வந்து தருகிறார்கள், இதை வச்சுக்கிறங்க. சில பேர் எங்களால் 200 ரூபா தான் முடியும், 300 ரூபா தான் முடியும். இதுவெல்லாம் மாபெரும் சொத்துக்கள். 200 ரூபாண்டா வெறும் 200 ரூபா அல்ல, 2 கோடி 10 கோடி 100 கோடிக்கு சமானமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை திட்டி விடாதீர்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு தர்மம் செய்திருப்பார்கள், நீங்கள் உகது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் அதற்கு இது ஈடாகாது என்கிறார்கள். ஏன் சொல்றாங்கன்னா டைமிங்க்கு சொல்றாங்க, நேரம். சஹாபாக்கள் சாப்பிடவே வழி இல்லாத நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு செய்த தர்மம் நம்ம நல்ல ஜெகஜோதியாக சாப்பிடுகிற நேரத்தில் உகது மலை அளவுக்கு செய்வதற்கு ஈடாகாது. அந்த டைமிங், அந்த தியாகம் தான் முக்கியமானது. அது மாதிரி இந்த நேரம், தித்துவா புயல் வந்ததா இல்லையா, இந்த நேரத்திலே நாம் செய்கிற உதவிகள் இருக்குது. இந்த உதவிகள் எல்லோரும் நன்றாக இருக்கிற போது நீங்கள் லட்சம் செய்தாலும் இப்பொழுது செய்கிற 1000க்கு அது நிகராகாது. நீங்கள் கோடிகளில் செய்தாலும் இப்பொழுது செய்கிற 200 ரூபாய்க்கு அது நிகராகாது. ஏன்னா டைமிங் அப்படி. மக்களுக்கு தேவை இருக்கிறது, தற்போதும் உண்பதற்கு உணவு கிடைக்கிறது, ஓரளவுக்கு ஆடை கிடைத்திருக்கிறது, அவங்களால மேலே வர்றதுக்குரிய தேவை இருக்குது, தொழில்கள் நாசமாய் போயிருக்கிறது, அடுத்த கட்ட தொழில்கள் அவங்க ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது, வீடுகள் நாசமாய் போயிருக்கிறது, அதை அவங்க பண்ண வேண்டி இருக்குது, குழந்தைகளுக்கான ஸ்டேஷனரிஸ் எதுவுமே கிடையாது, அதை செய்வதற்கான தேவை இருக்கிறது. இந்த மாதிரி நேரங்களில் தான் எவ்வளவு இருந்தாலும் அள்ளி கொடுக்கணும், தான தர்மத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். காரணம் என்ன?
உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, மனதிலே செல்வம் வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, நாம் வறுமைக்கு போயிருவோம் என்கிற பயம் இருக்கிறது நமக்குள்ள. இந்த நேரத்தில் நாம் செய்கிற தர்மங்கள் மிக தேவையானது, மிக பெருமதியானது, அல்லாஹ்விடத்திலே அதிக நன்மைகளை பெற்று தரக்கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த காரியங்களில் நாம் ஈடுபடுகிற போது கண்டிப்பாக நாம் வெற்றி பெற முடியும். இது இந்த வெள்ளத்திலே நாம் பார்க்கிற மிகப்பெரிய ஒரு பணியாக இருக்கிறது. எல்லா பக்கம் உலர் உணவு பொருட்கள் வழங்கப்படுகிறது, ஆடைகள் வழங்கப்படுகிறது, தேவை என்று எதையெல்லாம் நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் எல்லா மக்களும் முடிந்த வரைக்கும் செய்கிறார்கள். ஆனாலும் பத்தல, ஏன்னா முழு நாடும் பாதிக்கப்பட்டிருக்குது, எங்க போய் முடிக்கிறது? எனவே நாம் அதிகம் அதிகம் தர்மம் செய்ய வேண்டிய இடத்தில் பாதிக்கப்படாதவர்கள் இருக்கிறோமா இல்லையா? சில நேரங்கள்ல பாதிப்புக்கு உள்ளானவங்களே, நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா இந்த மக்களுக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்க என்று தந்தவர்கள் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? இந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம், நம்மை நாமே மேலே எழுப்பிக் கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. இந்த உதவி செய்கிற போதும் சில விவகாரங்களில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். ஏன்னா பாதிக்கப்பட்ட யாரும் கையேந்திகள் கிடையாது. பாதிக்கப்பட்டிருக்கிற யாருமே மற்ற நேரங்களில் எல்லாம் கையேந்தி கொண்டு திரிகிற மக்கள் கிடையாது. கௌரவமானவர்கள், கண்ணியமானவர்கள், மரியாதைக்குரியவர்கள், என்றைக்கும் கௌரவமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள். அவர்களுக்கு உதவி செய்கிற போது நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், கவனமான வார்த்தைகளோடு நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் மனம் நோகும் விதமாக யாரும் நடந்து கொள்ளக்கூடாது. அப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் உடனடியாக மன்னிப்பு கேட்டு மீண்டு விடுங்கள். ஒருத்தர் ஒரு பார்சல் எடுக்க வர்றாரு, எக்ஸ்ட்ரா ஒரு பார்சல் எடுத்துட்டாரா, அதை திட்டி தீத்துறாதீங்க, அவங்கள கேவலப்படுத்துறாதீங்க, அசிங்கப்படுத்துறாதீங்க. சில இடங்களில் நம்ம கேள்விப்படுகிறோம், சில இடங்களுக்கு நாங்கள் கேட்க போனோம், அந்த இடத்துல எங்களை ஏசி திட்டி விரட்டிட்டாங்க. எப்படி மனம் வருகிறது? ஏன் திட்டி விரட்ட வேண்டும்? இருக்கிறத கொடுத்து விடுங்களேன். மக்களுக்காக தந்தது தானே, நிறைச்சி வச்சு என்ன பண்ண போறோம்? இன்றைக்கும் கேள்விப்படுகிறோம், பல பகுதிகளில் எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. ஆனால் பல பள்ளி வாயல்களில் பல இடங்களில் நிறைச்சி வச்சிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நிறைச்சி வச்சு என்ன பண்ண போறோம்? தேவையான நேரத்தில் கொடுக்காமல் கணக்கு பார்த்து எப்பயாவது கொண்டு கொடுக்கிறதுல என்ன பலன் வரப்போகிறது? கிடைக்கிற போதெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வருகிறார். ரசூலுல்லாஹ் திரும்பி நிற்கிறாங்க. பின்பக்கமா ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை பிடிச்சிடுறாரு. பிடிச்சிக்கிட்டு, முஹம்மதே, எனக்கு அல்லாஹ்வுடைய நிதியிலிருந்து, ஜக்காத் நிதி, சதகா நிதியிலிருந்து எனக்கு அள்ளித்தாங்க அப்படிங்கிறாரு. சரி, சட்டையை விடுங்க, நான் உங்களுக்கு தர்றேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, உங்க தகப்பனாருடைய அல்லது தாயினுடைய சொத்திலிருந்து நான் கேட்கலங்கிறாரு. நம்ம ஒரு பாஷையில் சொல்றேன்னா இந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரா? உங்க அப்பா வீட்டு சொத்தை அல்லது உங்க அம்மா வீட்டு சொத்தை நான் கேட்கல, அல்லாஹ்வுடைய சொத்தை தான் கேட்கிறேன், அள்ளி தாங்கங்கிறாரு. 2 ஒட்டகத்துல வேற வந்திருக்காரு. எப்படி இருக்கும்? 2 BMW கார்ல வந்து எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்டா நம்ம எப்படி யோசிப்போம்? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி யோசிச்சாங்களா? சொல்லி பார்க்குறாங்க, விடுப்பா தர்றேங்கிறாங்க. அவர் விட மாட்டேங்கிறார். இந்த ட்ரெஸ் ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல பட்டு கழுத்து வெண்மையாகி விடுகிறது, சிவந்து விடுகிறது. அவ்வளவு ஒரு பாதிப்பு வருகிற அளவுக்கு அவர் இழுத்து பிடிக்கிறாரு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய 2 ஒட்டகம் நிரம்புகிற அளவுக்கு அவர்களுக்கான தானியங்களை ஏற்றி அனுப்பினார்கள் என்கிற செய்தியை சஹீஹுல் புகாரியில பார்க்கிறோம். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே என்ன கவனித்தார்கள்? ஒருவர் வந்து கேட்டு விட்டார். கேட்டவரை திட்டி விரட்டி அனுப்பிடக்கூடாது. 2 ஒட்டகத்தில் வந்துட்டு கேட்க வந்திருக்கியா அப்படி கேட்கக்கூடாது. அவர் பென்ஸ் கார்ல வந்து இறங்கி உங்கள்கிட்ட கேட்டாலும் இருக்குதா கொடுத்து அனுப்புங்க. இதுதான் நம்முடைய பண்பாக இருக்க வேண்டும், இதுதான் நம்முடைய செயல்பாடாக இருக்க வேண்டும். முகம் சுளித்து விடக்கூடாது. நம்ம பணமாக இருந்தாலே முகம் சுளிக்க கூடாது. இது பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்றோம், பொதுமக்கள் தர்றாங்க, லட்சோப லட்ச காசுகள் வருது, அதை எடுத்து பொருளாக வாங்கி குவிக்கிறோம். குவிச்சுட்டு எனக்கு ஒரு மெட்ரஸ் தாங்கன்னா இன்னைக்கு தர முடியாது, நாளன்னைக்கு வா. இன்னைக்கு தான் அவனுக்கு தேவை, நீங்க நாளன்னைக்கு வான்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு தேவைன்னா இன்னைக்கு கொடுங்க. முடியலைன்னா நம்மளால முடியலம்மா, நாங்க முடியுமான ஒரு நேரத்துக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி அழகான வார்த்தைகளை சொல்லணும். ஆனா பார்க்கிறோம், நிறைய சகோதரர்கள் புலம்புகிறார்கள். எங்களுக்கு இந்த பள்ளி வாயிலில் திட்டினார்கள், இந்த இடத்தில் எங்களுக்கு ஏசினார்கள், இவர் எங்களுக்கு இப்படி பேசினார். பார்க்கிறோமா இல்லையா? உதவி செய்கிறவர்கள் உங்களால் தன்மையாக, பண்பாட்டோடு, அன்போடு அந்த மக்களை அரவணைத்து செய்ய முடியவில்லை என்றால் இந்த களத்திலிருந்து கண்ணியமாக ஒதுங்கிக் கொள்ளுங்கள். இந்த களத்தில் நின்று கொண்டு நீங்களும் கெட்ட பேரை சம்பாதித்து இந்த மார்க்கத்திற்கும் கெட்ட பேரை உண்டாக்கிவிடக் கூடாது என்பதுதான் தாழ்மையான வேண்டுகோளாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த பணி ரொம்ப ஆபத்தானது, இந்த பணி ரொம்ப சென்சிட்டிவானது. பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே, நேற்று ஒரு மாற்று மத சகோதரி சொல்லுகிறார், நாங்கள் கையேந்துகிறவர்கள் அல்ல, ஆனால் இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் யதார்த்தம். பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அவர்கள் யாரும் கையேந்துகிறவர்கள் அல்ல, அவர்கள் கண்ணியத்தை இழப்பவர்கள் அல்ல, அவர்கள் கண்ணியத்தை விட்டுக் கொடுப்பவர்கள் அல்ல, மானங்களை விட்டுக் கொடுப்பவர்கள் அல்ல, மரியாதைகளை விட்டுக் கொடுப்பவர்கள் அல்ல. அவர்களுடைய மானத்தையும் மரியாதையையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கும் விதமாக
நாம் ஒவ்வொருவரும் அவர்களோடு செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது இந்த இடத்திலே நாம் பெற வேண்டிய ஒரு மிகப்பெரியதொரு பாடமாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்காகவும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது கடமையாக இருக்கிறது என்று சொல்லுகிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு அவருடைய வாகனத்தில் அவரை ஏற்றிவிட நீங்கள் உதவி செய்வது தர்மம் என்கிறார்கள். அவருடைய பொருளை, மூட்டை முடிச்சுக்களை அவருடைய வெஹிக்கிள்ல நீங்க ஏற்றி விடுறதுக்கு ட்ரை பண்றீங்களா, அதுவும் உங்களுக்கு தர்மமாக அமைந்துவிடும். நல்ல ஒரு வார்த்தை சொல்றீங்களா, அதுவும் தர்மம். ஒருத்தர் கேட்கிறாரு, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, எங்கிட்ட ஒண்ணுமே இல்லம்மா, பொறுத்து கொள்ளுங்கம்மா, நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுங்க, அதுவும் தர்மம் என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபிமொழியாக இருக்கிறது. இந்த அளவுக்கு இந்த களத்திலே நாம் கண்ணியமாக நடக்க வேண்டும். இதை தாண்டி நம்ம இந்த வெள்ளம் வந்ததற்கு பிறகு வெள்ள நிவாரண பணிங்கிறது ஒன்று, அந்த மக்களுக்கான உதவிகள்ங்கிறது ஒன்று, இன்னொரு பாரிய உதவி திட்டம் இன்று வரைக்கும் நடைபெற்று வருகிறது. அவர்களுடைய வீடுகளை துப்புரவு செய்வது, அவர்களுடைய தெருக்களை துப்புரவு செய்வது, குப்பைகளை அள்ளுவது. ஏன்னா வீட்டில் இருந்து அத்தனையுமே குப்பை மேடாக மாறி இருக்கிறது. லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிய சோஃபா குப்பையில் எறியப்பட்டிருக்கிறது. லட்சங்கள் கொடுத்து வாங்கிய டிவி குப்பையில் எறியப்பட்டிருக்கிறது. லட்சங்களில் வாங்கிய ஃப்ரிட்ஜுகள், வாஷிங் மேஷின்கள் எல்லாமே குப்பையில் எறியப்பட்டிருக்கிறது. பெருமதியான பொருட்கள் எல்லாம் மாபெரும் குப்பைகளாக மாறி இருக்கிறது. தெருவில் நடந்து போக முடியல, ஏரியாவுக்கு போக முடியல, அவ்வளவு நாற்றம், துர்நாற்றமாக இருந்த நிலையில அந்த இடங்களுக்கு போய் அந்த குப்பைகளை அள்ளி, அந்த குப்பைகளை தூய்மைப்படுத்தி, வீட்டை கழுவி கொடுத்து, வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யக்கூடிய இந்த பண்பாடு இருக்குல்ல, எவ்வளவு பெரிய தர்மம், எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான காரியத்தை சகோதரர்கள் செய்து வருகிறார்கள். நாலா பக்கங்களிலிருந்து வருகிறார்கள். கொழும்புக்கு வருகிறார்கள், கம்பளைக்கு போறாங்க, கெலியோய்க்கு போறாங்க, மற்ற புத்தளத்துக்கு போறாங்க. பாதிக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் மாறி மாறி எல்லா பகுதிகளிலிருந்து எல்லோரும் செல்கிறார்கள். போய் குப்பைகளை அள்ளுகிறார்கள். கொழும்புல ஒரு செல்வந்தர் வந்திருந்தார், பல கோடிகளுக்கு அதிபதி. அவர் வீட்டில் தும்புத்தடியை தொட்டது கூட கிடையாது. ஆனா வெள்ளம் பிட்டிய வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டை வைப்பரை எடுத்து தேய்க்கிறாரு, குப்பைகளை அள்ளுறாரு, மெஷின்ல கழுவுறாரு. என்ன காரணம்? இறை பொருத்தம் மாத்திரம். எனக்கு மறுமையில் வெற்றி கிடைக்க வேண்டும், இந்த காரியத்தை நான் செய்வதால் மறுமையில் நான் ஜெயித்து விட வேண்டும் என்பதுதானே அவருடைய எண்ணம். மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் காசை கொடுத்துட்டு சும்மா இருந்திருக்கலாம், ஆனா காசை கொடுத்ததோட நிக்கல. அவர் என்ன பண்றாரு? களத்தில் இறங்கி துப்புரவு பணி பண்றாரு. வீட்டிலே தும்புத்தடி பிடிக்காதவர்கள், வீட்டிலே வேலைக்காரர்கள் பல பேரை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் பல பேர் இந்த வெள்ளத்திலே, கம்பளையில, கெலியோயில, வெள்ளம்பிட்டியில, புத்தளத்தில் எங்கெல்லாம் நாட்டில் பாதிப்புகள் ஏற்பட்டதோ எல்லா பகுதிகளிலையும் களத்தில் இறங்கி வேலை பார்க்கிற காட்சியை நீங்க பார்ப்பீங்க. அந்த துப்புரவு பணி என்கிறது சாதாரண விஷயம் அல்ல. குப்பை கூலங்களாக இருக்கிறது, எலி ஓடுகிற பகுதிகளாக இருக்கிறது, துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது, எலிக்காய்ச்சல் பரவும் என்கிற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான நிலையில தனக்கு என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை பேரும் கூட்டம் கூட்டமாக வந்து இந்த துப்புரவு பணிகளில் ஈடுபடுகிறார்களே, அந்த துப்புரவு பணிகள் எவ்வளவு தியாகமானது, எவ்வளவு முக்கியமானது, அவர்களுடைய தியாகம் எவ்வளவு மதிக்கப்பட வேண்டியது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுமா இல்லையா? சில பொழுதுகளில் பார்த்தோம். இப்ப கம்பல, கெலியோய பகுதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பகுதியில் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொருத்தர் பிரிஞ்சு ஒர்க் பண்றோம். எல்லோருக்கும் எல்லா இடத்திற்கும் போய் வேலை செய்ய முடியாது. வெள்ளம்பிட்டியில் வேலை செய்கிற ஒரு சாரார் இருக்கிறார்கள், கம்பளையில் வேலை செய்கிற ஒரு சாரார் இருக்கிறார்கள், புத்தளத்தில் வேலை செய்கிற ஒரு சாரார் இருக்கிறார்கள், தும்மோதரையில் வேலை செய்கிற ஒரு சாரார் இருக்கிறார்கள், தெற்கில் ஒரு சாரார், கிழக்கில் ஒரு சாரார், சென்ட்ரலில் ஒரு சாரார், இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப பேசப்பட்ட, விமர்சிக்கப்பட்ட, பேசப்பட்டது என்பதை விட கீழ்த்தரமாக சில பகுதிகளில் விமர்சிக்கப்பட்ட ஒரு இடம் என்னன்னு கேட்டால், இந்த கம்பள மத்திய மலைநாட்டு பகுதிகளில் போய் வேலை செய்த சகோதரர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமுடைய தலைமையில் ஒரு குழு போய் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஹிஸ்புல்லாவுடைய தலைமையில் ஒரு குழு போய் ஒர்க் பண்ணுறாங்க. காத்தான்குடி நகர சபை முழுவதுமாக அவங்களுடைய எல்லா எக்யூப்மெண்ட்ஸோட, அவர்களுடைய எல்லா மெஷினரிஸோட கம்பளையில் வந்து இறங்கினாங்க, கெலியோயில் வந்து இறங்கினாங்க. அதே மாதிரி அத்தாவுல்லா அவர் அக்கரைப்பற்று மாநகர சபை, அக்கரைப்பற்று பிரதேச சபையினுடைய எல்லா வளங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், மத்திய மலைநாட்டினுடைய பல பகுதிகளையும் துப்புரவு பண்ணுகிற பணிகளில் ஈடுபடுகிறார்கள். அந்த பணிகளுக்கு காரணம் என்ன? அரசியலா?
எல்லாவற்றையுமே அரசியலாக பார்க்க வேண்டும். அவர்களுடைய அரசியலில் நமக்கும் நேற்று இன்றைக்கு நாளைக்கு கூட மாற்று கருத்து இருக்கிறது. அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுடைய அரசியலாக அதை செய்கிறார்கள் என்கிற சாயம் அங்கே பூசப்படக்கூடாது. ஏனென்றால் இஸ்லாமியர்களாக இஹ்லாஸோடு எங்கள் மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குமா இல்லையா? நம்ம உள்ளத்தை பொளந்து பார்த்தோமா? அவர்களுடைய செயல்பாடை நடிப்பு என்று விமர்சிப்பதும், அவர்கள் செய்கிற காரியங்களை திட்டி தீர்ப்பதும், 1 மணி நேர வீடியோ ஒன்றை காட்ட முடியுமா வேலை செய்வதற்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறதும், ஏன் நம்ம அதாவது வேலை செஞ்சா வேலை செய்யலைன்னா வேலை செய்யாதவர்களை விமர்சிப்பது என்பது வேறு. நீங்க ஒண்ணுமே பண்ணத்தானே வேணும், மக்கள் உங்களுக்கு அதுக்கு தானே வாக்கு தந்தாங்கன்னு கேட்கறது வேற. வேலை செய்கிறவர்களையும் ஏன் கீழ்த்தரமாக பேச, வேலை செய்யாத காலத்தில் விமர்சிக்கிறோம், அது நியாயம். வேலை செய்கிற நேரங்களில் ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாக பார்க்க வேண்டும்? நடிக்கிறாங்க, படம் காட்டுறாங்க, இதுல என்ன படம் காட்ட வேண்டியிருக்கு? அப்ப அத்தனை பேருக்கும் அதை சொல்லணுமா இல்லையா? நாங்க இத்தனை போட்டு போட்டோம், படம் காட்டுறாங்கன்னு சொல்லுங்க. நாங்க இத்தனை பேரை உயிரை காப்பாற்றினோம், படம் காட்டுறோம்னு சொல்லுவோம். எல்லாவற்றுக்கும் இதை சொல்லணுமா இல்லையா? அவர்களுக்கு மட்டும் ஏன் சொல்ல வேண்டும்? யாருக்கும் அப்படி சொல்லாதீர்கள் சகோதரி. ஏன் தெரியுமா? அந்த காரியம் நம்ம நினைக்கிற மாதிரி லேஸ் இல்லை. நான் கம்பளைக்கு போயிருந்த நேரத்தில் அந்த மெஷினரிஸை பார்க்கும்போது ஒரு பக்கம் எங்களுக்கு ஆச்சரியமாகவும் ஒரு பக்கம் கவலையுமாகவும் இருந்தது. கம்பளை உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கு இவங்க இறங்கி செய்கிறாங்க. இதே மாதிரி ஏன் வெள்ளம்பிட்டியக்கு இது மாதிரி மெஷினரிஸோட 2 பிரதேச சபை வரலையே, 2 மாநகர சபை வரலையே? இன்றைக்கும் வெள்ளம்பிட்டியக்குள்ள குப்பைகள் நிறைந்திருக்கிறது, அள்ளுவதற்கு முடியாத நிலை இருக்கிறது, பிரைவேட் பெக்கோ போட்டு அள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனா கம்பளை உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு பார்ட்டாக இந்த மாதிரி மெஷினரிஸை கொண்டு போய் போட்டு அவங்க அள்ளுகிற வேலையை செய்தார்கள். அவர்களுடைய தொண்டர்களை இறக்கி அந்த தொண்டர்கள் ஊடாக வீடுகளை கழுவினார்கள், துப்புரவு பணிகளை மேற்கொண்டார்கள். இதுவெல்லாம் அரசியலாக பார்க்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களை ஓட்டு போட்டிருக்கதானே, செய்யத்தானே வேணும் என்கிற சில பேச்சுக்களை எல்லாம் பார்க்கப்படுகிறது. இப்படி பார்த்தால் இதே மாதிரி ஓட்டு போடப்பட்ட எல்லோரும் களத்தில் இருந்தார்களா? கம்பளை எம்பி எங்கே போனார்? ஆளுங்கட்சியினுடைய எம்பியை கேள்வி கேட்கணுமா இல்லையா? மற்ற ஊர்களில் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு நம்ம ஆளுங்கட்சியால் அனுப்பி வச்சோமே, யாரையாவது ஒரு பெக்கோவோட பார்த்தீங்களா? இந்த மாதிரி இறங்கி வேலை செஞ்சு பார்த்தீங்களா? குப்பாடுறத பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் படம் காட்ட மாட்டாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் நம்ம சொல்லிடுறது, அவங்கெல்லாம் படம் காட்ட மாட்டாங்க. ஏன் இந்த வித்தியாசம் பார்க்கிறோம்? கொள்கை என்று வந்துவிட்டால், செயல்பாடு என்று வந்துவிட்டால், ஒரு தேர்தல் என்று வந்துவிட்டால் அந்த நேரத்தில் எதிர்ப்பது ஆதரிப்பது என்பது வேறு. இது அனர்த்த களம். இந்த களத்தில் யார் மூலமாகவாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிடி சோறு கிடைக்கிறதா? வாழ்த்துங்கள், பாராட்டுங்கள். யார் மூலமாகவாவது குப்பைகள் அள்ளப்படுகிறதா? போற்றுங்கள், புகழுங்கள், பாராட்டுங்கள். விமர்சிப்பது லேசு. ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு மணி நேரம் ஒரு குப்பைகள் நிறைந்த வீட்டுக்குள் வந்து நின்று வேலை செய்து பாருங்கள். ஒரே ஒரு மணி நேரம் அந்த குப்பைகளை அள்ளி பாருங்கள். தண்ணீரில் மூழ்கிய ஒரு மெத்தைய தூக்கி வெளியே எடுத்து பாருங்க, அந்த தியாகம் உங்களுக்கு தெரியும். மாஸ்கே இல்லாம ஒரு வீட்டுக்குள் குப்பைகளுக்குள் நிறைந்திருக்கிற வீட்டுக்குள் வேலை செய்து பாருங்கள், அந்த தியாகம் தெரியும். பல பேருக்கு கால்களுக்கு எந்த ஷூவும் இல்லை, அவங்க வளமையாக அணிந்திருக்கிற பாட்டா செருப்பை போட்டுக்கிட்டு ஒர்க் பண்றாங்க. அந்த தியாகம் செய்து பார்த்தால் தெரியும். ஏன்னா ஒரு ஷூ 1400 ரூபா 1800 ரூபா போகுது, அதை வாங்குறதுக்கு அவங்களுக்கு பணம் இருக்காது. நாங்க வந்து ஒர்க் பண்றோம்னு ஒர்க் பண்ணுவாங்க. வெளியூர்ல இருந்து இப்ப வெள்ளம்பிட்டியக்கே பல பேர் வந்தாங்க. எல்லோருக்கும் எல்லா உதவிகளையும் நம்மளால பண்ண முடியல. அப்படி வந்தவர்கள் எங்களால் எது முடியுமோ அதை வச்சு நாங்க துப்புரவு பண்றாங்கன்னு பண்ணினாங்க. அந்த தியாகங்களை களத்தில் நின்றால் தான் தெரியும். விமர்சிப்பது லேசு, குறை சொல்வது லேசு, எட்டி மிதிப்பது லேசு, தட்டிவிட்டு செல்வது லேசு. ஆனால் களத்தில் நின்று வேலை பார்ப்பது கடினம் சகோதரர்களே. எனவே யாருடைய தியாகத்தையும் அரசியலாக்காதீர்கள், யாருடைய தியாகத்தையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள், யாருடைய தியாகத்திற்கும் முலாம் பூசாதீர்கள், யாருடைய தியாகத்திற்கும் சேறு அள்ளி வீசாதீர்கள். அத்தனை பேரும் இந்த மக்களுக்காக அனர்த்தத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக களத்தில் நின்றவர்கள், களத்தில் நிற்கிறவர்கள், அதற்காக வேலை செய்கிறவர்கள். தேர்தல் காலம் வரும்போது தேர்தலில் அதை பார்த்துக் கொள்ளுங்கள். எலெக்ஷன் வருது, அப்ப நீங்க அதை பார்த்துக்கிறீங்க. இந்த நேரத்தில் யாரும் யாரையும் குறை சொல்லாத ஒரு நிலையாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா அவ்வளவு காரியம் இருக்கு. இதை தாண்டி அரசாங்கம் பல வேலைகளை செய்கிறது, அதையும் நாம பாராட்டாம இருக்க முடியாது. மக்களுக்கு பணங்களை கொடுக்கறாங்க, முடிந்த பக்கம் எல்லா வேலைகளையும் செய்யறாங்க. இப்ப கலம்புல குப்பை அள்ளுவதற்கு நமக்கு பெக்கோ இயந்திரங்கள் தட்டுப்பாடு தான், இல்லாமல் இல்லை. தட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு இருக்கிற எல்லாமே வந்துருச்சு, அதுக்கு பிறகும் தட்டுப்பாடு. கொழும்பு மாநகர சபையில இருந்து எல்லா பெக்கோகளும் களமிறக்கப்பட்டிருக்கிறது, எல்லா வண்டிகளும் களத்திலே நிற்கிறது, எல்லா கட்சிக்காரர்களும் களத்திலே நிற்கிறார்கள், எல்லா இயக்கத்தவர்களும் நிற்கிறார்கள். எல்லா பகுதிகளிலும் கட்சியாக இருக்கிறார்கள், இயக்கங்களாக இருக்கிறார்கள், கொள்கைவாதிகளாக இருக்கிறார்கள். எல்லா தரப்பு மக்களும் ஜாதி இன மத குல பேதம் இல்லாமல் களத்திலே நிற்கிறார்கள். நின்று வேலை செஞ்சும் பத்தல. எனவே
குறை சொல்வதாக இருந்தால் அனைவரையும் பார்த்து குறை சொல்கிற விதம் இருக்க வேண்டும். நிறை பேசுவதாக இருந்தால் யார் செய்தாலும் அந்த நிறையை ஏற்றுக்கொள்ளுகிற மனோபக்குவம் வர வேண்டும். அதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய ஒரு பண்பாடு செயல்பாடாக இருக்கிறது. எனவே இந்த ஜுமாவினூடாக நாம் இந்த செயல்பாடுகளை புரிந்து கொள்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். யாரையும் விமர்சித்து தேவையற்ற பொய்யான பிழை செஞ்சா கண்டிப்பா விமர்சிக்கணும், அது வேற. பொய்யான விமர்சனங்களை சொல்லி, இழிவான விமர்சனங்களை சொல்லி, இல்லாததை சொல்லி, அவர்கள் செய்ததை செய்யவில்லை என்று சொல்லி யாரையும் தூற்றி விடாதீர்கள். செய்யாதவர்களை தேவையில்லாமல் போற்றியும் விடாதீர்கள். அரசு தன்னுடைய பணியை சிறப்பாக செய்கிறது, பொதுமக்களும் அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறார்கள். அரசியலுக்கு அப்பால் பல அரசியல்வாதிகளும் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்கிறார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் அத்தனையும் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறார்கள். யாரெல்லாம் சிறப்பாக செய்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். அள்ளி அள்ளி கொடுங்க. இன்னாருக்கு தான் கொடுக்கணும், இன்னாருக்கு கொடுக்க கூடாதுன்றது இல்லை. நீங்க நம்புறீங்களா? நம்புகிறவர்களுக்கு தாராளமாக உதவி செய்யுங்கள். அந்த உதவிகள் போய் சேருகிறதா என்கிறதை கண்காணியுங்கள். கண்காணிக்கும் விதமான செட்டப்புகளை அமைத்துக் கொள்ளுங்கள். முடியும் வரைக்கும் வாரி வாரி வழங்குங்கள். அப்படி செய்கிற போதுதான் இந்த இடத்திலிருந்து நாம் மீண்டு வர முடியும். பொறுமையாக இருப்போம், மீண்டு வருவதற்கு முயற்சி எடுப்போம், அத்தனை பேரும் கைகோர்ப்போம், அத்தனை பேரும் அல்லாஹ்வுக்காக களத்திலே இறங்கி செயல்படுவோம் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.